ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. என்னை பெற்றெடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசீர்வாதத்துடனும் சாஸ்திரங்களை படிப்பது சான்றோனாக்கிய குருமார்கள் ஆசியுடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என அனைத்து தெய்வங்களின் ஆசியுடனும் இந்த பதிவை தொடர்கிறோம். ஓம் கம் கணபதி நம, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சௌம் சரணபாய நண்ப. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாகஜோதிடத்தின் சௌகரநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் பங்குனி மாதம் 9ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மார்ச் மாதம் 23ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும், வருமானங்கள் உண்டாகும், அனுகூலங்கள் ஆதாயம் உண்டாகும், வசதி வாய்ப்புகள் கூடும், வாகன வசதிகள் கூடும். உறவினர்களால் மகிழ்ச்சி. தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பணவரவு நலவரவு நன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பணப்புழக்கம் நன்றாக அதிகரிக்கும். இருந்தாலும் அக்கம் பக்கத்தினரால் சில விரயங்கள் உண்டாகும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் உண்டாகும். கட்டாயமாக அரசு வழி விஷயங்களில் அலைச்சல்கள் விரயங்கள் உண்டாகும். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக நடந்து கொள்வது அல்லது தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடுவார்கள். வழக்குகள் சாதகமான தீர்ப்பை பெற்றுத்தரும். ரிஷபம். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்கள் நினைத்த காரியங்கள்லாம் நினைத்தபடி நடந்த மகிழ்ச்சியை தரும். வாகன பராமரிப்பு செலவு கூடும். வீட்டு பராமரிப்பு செலவுகள் கூடும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அரசு விஷயத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். பெண்களால் முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் பெற்று முதலீடுகளை செய்ய முயற்சி செய்வீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தவர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். தன்னம்பிக்கை பிறக்கும். சுய சிந்தனை பிறக்கும். மனமாற்றம் மகிழ்ச்சியை தரும். மிதுனம். வாக்குத்தன்மையால் உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். பேசிய காரியத்தை செய்தீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும் நீங்கும். சகோதரன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். நல்ல தகவல் வர தாமதமாகும். வழக்கு பஞ்சாயத்துகளில் தலையிட வேண்டாம். யாருக்கும் முன்ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். தொழிலில் அரசு விஷயங்களில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். பெண்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம் கைகூடும். பயணங்கள் நன்றாக இருக்கும். குடும்ப அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தினரால் சில விரயங்களையும் அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடலாம். கடகம். மற்றவர்களின் நலனுக்காக கவலைப்படும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் முதலில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும். அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இறை வழிபாட்டுடன் தியானம் செய்து நற்சிந்தனையோடு இந்த நாளை கடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். அரசு விஷயங்களில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பெண் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். பெண் ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பணவரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணவரவு தனவரவு எதிர்பாராத தனவரவுகள் எல்லாம் வந்து சேரும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். பேச்சு தரம் தாழ்ந்து பேச வேண்டாம். நண்பர்கள் சகோதரிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும். வேற்றுமொழி பேசுவரிடம் மிக மிக கவனமாக பழக வேண்டும். அதிகாரி ஆதரவு நன்றாக இருக்கிறது. அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த பிரச்சனைகளை எல்லாம் தவிடுபடியாக்கி முன்னேறுவீர்கள். அதிகாரி ஆதரவு நன்றாக இருப்பதாலும் அதிர்ஷ்டம் கை கொடுப்பதாலும் பயணங்கள் நன்றாக இருப்பதாலும் இந்த பலன்கள் தருவதாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள்.
சிம்மராசி அன்பர்களே, மற்றவர்களுக்காக ஓடோடி உழைக்கும் சிம்மராசி அன்பர்களே, முதலில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இன்று நிறைவேறி மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காணப்போகிறீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் வெற்றியை தரும். நண்பர்கள், சகோதரர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் திட்டங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் இன்று பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதால் ஒட்டி போடவும். பெண்களிடம் கவனம், கண்ணியமாக நடந்து கொள்வது, ஊழியர்களிடம் அதிகார போக்கை காண்பிக்காமல் இருப்பது இன்றைய நாளை எளிதாக கடந்து செல்ல உதவும். கன்னி, நீண்ட நாளாக எதிர்பார்த்த பொறுப்புகள் தேடி வரும். அதிகாரிகள் மாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதிகாரிகள் ஆதரவு பெருகும். பயணங்கள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அரசு விஷயங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். பெண்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஊழியர்கள், சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நண்பர்கள், சகோதரிடம் கவனமாக இருக்க வேண்டும். வேற்றுமொழி பேசுவரிடம் கவனமாக இருக்க வேண்டும். சித்தப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் பேரும் புகழும் பெற்று உங்களுக்கும் நல்ல ஒரு பெரும் புகழையும் பெற்றுத் தருவார்கள். துலாம், லாப வருமானங்கள் அதிகரிக்கும். சிறப்பான முதலீடுகள் வெற்றி பெறும். இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். பணிச்சுமை கூடியாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். எதிர்ப்புகளை நன்றாக சமாளிப்பீர்கள். பெண்களிடமும் கவனம், கண்ணியமாக இருப்பது நல்லது. அரசு விஷயங்கள் என்று ஒத்திப்படுவது நல்லது. ஊழியர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும். புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை இன்று தவிர்ப்பது நல்லது. லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் நிகர வருமானம் லாபமாக இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிகம், தொழிலில் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் வெற்றிகரமாக நடக்கும். வியாபார வணிகம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கூட்டுத் தொழில், கூட்டு வியாபாரம், புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீட்டாளர்கள் என வியாபார வணிகம் சிறப்பாக செயல்படும். நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். அரசு காரியத்தில் எதிர்பார்த்த பலனை பெறலாம். பெண்கள் உங்கள் விருப்பத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கொடுப்பதோடு அதை செயல்படுத்த உதவிகரமாக இருப்பார்கள். சில மாற்றங்களை செய்து தொழிலில் வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் வெற்றியை தருகிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் வெற்றியை தரும். தந்தை வழி ஆதரவு நன்றாக இருக்கும். மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. பணிச்சுமை கூடினாலும் புதிய வித்தைகளை பயன்படுத்தி அதையெல்லாம் சமாளிப்பீர்கள். நண்பர்கள், சகோதரர்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அரசு விஷயங்களை திட்டமிட்டு திறமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். பெண் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஊழியர்கள், சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் வெற்றியை தரும். புதிய நபர்களின் அறிமுகம் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்க்கவும். மகரம், என்று பிரச்சனைகளை எதிர்கொள்ள இருப்பதால் எதையும் நிதானமாக செயல்படுவது நல்லது. புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை கைவிடவும். நண்பர்கள், சகோதரர்கள் குடும்பத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். பெண்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம், கண்ணியமாக இருப்பது நல்லது. போட்டி பந்தயங்கள், தோல்வியில் ஏற்படலாம். அவற்றை வெற்றி பெற்று சமாளிப்பதற்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும். நீங்கள் மனம் நினைத்த காரியங்களை மனதில் நினைத்தபடி விருப்பப்படி செய்து முடித்து மகிழ்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் சில வேறுபாடுகள் தென்படுவதால் கவனம், கண்டிப்பு, கண்காணிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வம்பு வழக்கு, பஞ்சாயத்து, முன்ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது மிக மிக முக்கியம். தெளிவான திட்டங்கள் மூலமே இன்றைய நாளை வெற்றி கொள்ள முடியும். பெண்கள், சகோதரர்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள்.
குடும்ப பெண்கள் உங்களை மனமறிந்து உங்களை அனுசரித்து நடப்பார்கள். சக ஊழியர்கள் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பார்கள். புதிய திறமைகளை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள். திறமைக்கு ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பணிச்சுமை கூடியாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையோடு விளையாட்டுக்காக கூட சீண்டலோ தீண்டலோ வேண்டாம். அது தற்காலிக பிரிவுக்கு வழிகெடுக்கும் என்பதால் யதார்த்தமாக ஆத்மார்த்தமான பாசத்துடன் பழகுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மீனம். கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை எடுப்பதற்கான சிந்தனை தோன்றும். பணிச்சுமை கூடும். அதனால் எதிர்ப்புகள் தோன்றும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் திறமை உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நண்பர்கள் சகோதரரிடம் சில கண்ணியமாகவும் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. வேற்றுமொழி பேசுபவர்களால் விரயம் உண்டாகும். அரசு விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். பெண்கள் சக ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இறை வழிபாடு இன்றைய நாளை இனிய நாளாய் கடந்து செல்ல உதவும். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களையும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சகவாக்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.